this particular chapter they have mentioned about Samudragupta, okay, where the Ashokan pillar at Allahabad, it has got there was a person called Hari Sena. It was the Hari Sena, Samudragupta's commander-in-chief and also his court poet. Okay, he erected a pillar inscription which was called the Allahabad pillar inscription, okay, which was also called as the Prayag Prasasti. Okay, the Allahabad pillar inscription, it was called the Prayag Prasasti. Originally it was the Ashokan pillar it was. Okay, in this pillar, this Harisena, he has mentioned about Samudragupta. So this is what they mentioned. So what is Prasasti? Praise of someone. Samudragupta's Prasasti tells us the poet praised the kings in glowing terms as a warrior. Yeah, he won so many battles. He was a learned proficient poet, and he was described equal to the gods. And also the Prasasti was composed in a very long sentence. So this is the Samudragupta as a warrior. Okay, he knows various martial arts, and also he knows various strategies to deal his enemies. So these are all the kings of Samudragupta. These are all the images of Samudragupta. Okay, Samudragupta issued gold coin. Okay, in his gold coins, there are various types of gold coins is issued. Okay, there are certain gold coin issued with hunting scene, certain gold coin issued with doing Ashwamedha. The Samudragupta was called Kaviraja. Okay, why he was called Kaviraja? In the sense, there was a gold coin. Okay, there was a coin which mentions that okay, he was playing Veena. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அப்போது சமுத்திரகுப்தாவை இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோன்னா, அவருடைய பிரசஸ்தி சொல்லுது த ரூலர் ஆஃப் ஆரியவர்தானா நார்த் ரீஜனை ரூல் பண்ணுவாங்க, நார்த் இந்தியா. ஹி டிஃபீட்டட் ஆரியவர்தா. ஓகே, ஹி டிஃபீட்டட் த ரூலர்ஸ் ஆஃப் தக்ஷிணபாதா. ஓகே, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலர்ஸை டிஃபீட் பண்ணார். ஹி ஆல்சோ டிஃபீட்டட் த இன்னர் சர்க்கிள்ஸ் ஆஃப் Assam, coastal Bengal, Nepal, and also so many Ganasangas we have discussed in chapter 6. And this fellow also, okay, the rulers of the outlying areas marked in blue on the map, perhaps the descendants of the Kushanas and Shakas, and the ruler of Sri Lanka who submitted to him. அதாவது நிறைய ஃபாரின் ரூலர்ஸும் சரி, ஓகே, சமுத்திரகுப்தாவுடைய சுசர்னிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் இந்த பர்டிகுலர் சாப்டர் சொல்லுது. ஓகே, ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னர் ஸ்டேட், அவுட்டர் ஸ்டேட், ஆரியவர்தம்னு நான் சொன்னேன் இல்லையா, நார்த் இந்தியா. ஓகே, இன்னர் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அவருடைய இமீடியட் ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ், அண்ட் ஆல்சோ யூ சி த நார்த் வெஸ்ட் ரீஜன், அண்ட் ஆல்சோ நேபாள், அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் ரீஜன். அண்ட் அவுட்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் ஒன். ஓகே, இதெல்லாம் என்ன சார்னா தக்ஷிண பாதா. ஸோ இங்கே ஏன் வந்து பார்க்கும் பொழுது ரெட் டாட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, சமுத்திரகுப்தா கோஸ்டல் ரீஜியனாக தான் வந்து பார்க்கும்பொழுது சவுத் இந்தியாவை அனெக்ஸ் பண்ணிட்டு வந்தார். ஓகே, ஸோ தட் ஹீ கேன் அக்சஸ் வித் த பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்கால் அக்செப்ட் பண்ணால் சி ரூட்டை வந்து பார்க்கும்பொழுது அக்செப்ட் பண்ணலான்றதான் இவருடைய ஐடியாவாக இருந்துச்சு. அது தவிர்த்து இல்லாமல் இந்த ரீஜனில் த விந்தியா சத்புரா ரீஜன். ஓகே, ஸோ இதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டன்றதாலையும், இங்கே கிளைமேட் சிவியராக இருக்கும், ரொம்ப ட்ரை கிளைமேட்ன்றதாலையும், ஸோ பை அக்சஸிங் திஸ் கோஸ்டல் ரூட் ஈ கேன் ஏபிள் டு கம் ஈஸிலி. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தாவோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேச்சிங் த பட்டர்ஃப்ளை அண்ட் லெட்டிங் இட் ஃப்ரீ. ஓகே, ஸோ கேச்சிங் தி பட்டர்ஃப்ளை அண்ட் ஆல்சோ லெட்டிங் இட் ஃப்ரீ, திஸ் இஸ் வாட் we call it as the strategy of Samudragupta. ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பழைய ஸ்டைலில் அது பறக்காது, அதாவது அதோடைய பழைய ஃப்ளோவில் பறக்காது, பழைய ஃபாஸ்ட்டாக பறக்காது. ஓகே, ஸோ பிகாஸ் நீங்கள் அதை பிடிச்சி டைட் பண்ணி அதை விடும் பொழுது அதோடைய ஃப்ரீடமை நீங்கள் கர்வ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் சமுத்திரகுப்தாவும் சவுத் இந்தியா ரூலர்ஸை அட்டாக் பண்ணாலும் அன்னெக்ஸ் பண்ணாலும் இவங்களை கம்ப்ளீட்டாக அன்னெக்ஸ் பண்ணாமல் இவங்களுடைய ஸ்டேட்டை வந்து பார்க்கும் பொழுது பிடிச்சிட்டு, okay, he was asking the South Indian rulers to pay the tribute for it. So catching the butterfly and letting it free. So this is the strategy of Samudragupta. And genealogy. Okay, here most prasastis mention about the ancestor of the ruler. So Samudragupta's great grandfather. Okay, so அவருடைய சமுத்திரகுப்தா, ஓகே, குமாரதேவி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சமுத்திரகுப்தாஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர், ஃபாதர் அண்ட் ஆல்சோ மதர்.
His mother Kumara Devi belonged to the Lichavis Gana, while his father Chandragupta I was the first ruler of the Gupta dynasty to adopt the grand title called Maharajati Raja. So Guptas always used to have a pompous title. Okay, Vikrama era அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன சார் விக்ரம era அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்க்கும் பொழுது ஓகே இட் வாஸ் டூரிங் த டைம் பீரியட் ஆஃப் போஸ்ட் மௌரியன்ஸ், அதாவது ஷாக்காஸோடைய பீரியடில் ஓகே இந்தியாவை ஷாக்காஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ ஷாக்கா ரூலர். ஹி வாஸ் கில்டு பை அ ரூலர் கால்ட் ஓகே ஹி வாஸ் கில்டு பை இந்தியன். த இந்தியன் நேம் வாஸ் கால்டு விக்ரமாதித்யா. ஸோ இந்த விக்ரமாதித்யான்ற டைட்டில் அதுக்கப்புறமா யார் ஒருத்தர் இந்தியாவில் ஹீரோயிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் தன்னுடைய டேலண்ட் மூலயமா மற்றவங்கள இன்னும் மற்ற ரூலர்ஸை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணி ஓகே ஒரு பெரிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரூலராக வராரு இல்லையா, ஸோ அந்த ரூலர்ஸுக்கு விக்ரமாதித்யான்ற டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ விக்ரம எரா அப்படின்றது எஸ்னோ இட் வாஸ் த 58 BCE அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 58 BCE தான் விக்ரம எரா அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஓகே ஃபைன். So the next one is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா okay yeah there was another ruler called Chandragupta too. He was called Vikramaditya. I am coming to say this. Vikramaditya was also called as Chandragupta too. This Vikramaditya is different and this Chandragupta அதான் சொல்கிறேன் இல்லையா, ஹிஸ்ட்ரியில் there are more than 17 Vikramadithyas were all present. யார் ஒருத்தர் ரொம்ப ஹீரோயிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் யார் ஒருத்தர் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க. ஸோ சந்திரகுப்தா டூ வாஸ் கால்டு விக்ரமாதித்யா. இவருடைய கோர்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது ஓகே த ஃபாஹியான் ஓகே ஐ மென்ஷன் அபவுட் ஃபாஹியான். ஹி ஹாஸ் கம் அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டட் நவரத்னாஸ். ஹிஸ்ட்ரியில் நவரத்னாஸ் வேர் த மென் ஆஃப் எமீனியன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது யார் சார் அப்படின்னா திஸ் கிரேட் Chandragupta II alias was called Vikramaditya. So Harshavardhan, after Gupta's Harsha dynasty was coming, so Harsha was a time period in the 7th century. Okay, he ruled from 606 to 647 common era. Okay, so Harshavardhana who ruled 1400 years before, அவருடைய கோர்ட் போயிட் யாருன்னா பானபட்டா wrote Harsha Charitra at Sanskrit. இவருடைய கோர்ட்டுக்கு வந்தது யார் சார்னா ஜுவாங் சுவாங். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யுவாங் சுவாங். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஹர்ஷாவுடைய கேபிட்டல் என்ன, இனிஷியலி தானேஸ்வர், லேட்டர் இட் வாஸ் கன்னௌஜ். இவருடைய எனிமீஸ் ஷஷாங்கா ஆஃப் பெங்கால் அண்ட் ஃபைனலி ஹி அக்வயர்ட் த டெரிட்டரி. பட் இந்த ஹர்ஷவர்தன் ஹி வாஸ் டிஃபீட்டட் பை அ ரூலர் கால்ட் புலிகேசி II. திஸ் ஹர்ஷவர்தா வாஸ் கால்ட் லார்ட் ஆஃப் நார்த். ஹர்ஷா வாஸ் கால்ட் லார்ட் ஆஃப் நார்த், புலிகேசி வாஸ் கால்ட் லார்ட் ஆஃப் சவுத். ஓகே, லார்ட் ஆஃப் சவுத்துன்றது லார்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஓகே ஃபைன். ஸோ இதே டைம் பீரியடில் குப்தாஸ் முடிஞ்சு இதே டைம் பீரியடில் த பல்லவாஸ், த சாளுக்கியாஸ் வேர் ஆல் கம்மிங். முக்கியமாக இந்த சாளுக்கியாஸோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா பதாமி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாதாபி ஆர் பதாமி. இட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் சாளுக்கியாஸ். ஸோ சாளுக்கியாஸ் இந்தியன் மேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் 7th centuryயில் மதுரையை ரூல் பண்ணது பாண்டியன்ஸுக்கு அப்புறமா டெக்கன் ரீஜனை ரூல் பண்ணது திஸ் அவர் சவுத் இந்தியன் நார்த் கர்நாடிக் ரீஜன். ஓகே, த பல்லவாஸ் அண்ட் ஆல்சோ டெக்கன் ரீஜன் சாளுக்கியாஸ் அண்ட் விந்தியா சத்புரா நார்த் இட் வாஸ் ஹர்ஷவர்தன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஹர்ஷவர்தன் வாஸ் டிஃபீட்டட் பை த சாளுக்கியன் புலிகேசி. த சேம் சாளுக்கியன் புலிகேசி வாஸ் டிஃபீட்டட் பை அ பல்லவா ரூலர் நரசிம்மவர்மன் I. ஸோ எதனால் என்ன ஏதுன்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சொல்லக்கூடிய அவுட் சைட் திங்ஸ் வந்துட்டு பார்க்கும்பொழுது இங்கே இருக்குது. நீங்கள் உள்ளர போனீங்கன்னா ஓகே, ஸோ ஹூ வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் சாளுக்கியா புலிகேசி ரவிகீர்த்தி, ஹூ வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பானபட்டா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு ரவிகீர்த்தி he led expedition along both the west and east coast. ரவிகீர்த்தி யாரை பற்றி சொல்கிறாருன்னா புலிகேசின் II பற்றி சொல்கிறாரு. This Pulikeshin II, he was the one who defeated whom அப்படின்னா ஹர்ஷவர்தன். So the Aihole inscription speaks about the success of Pulikeshin II. It was composed by Ravikirti. So this is what they say actually. Okay, மற்றபடி சோலாஸை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம், மெடிவல் இந்தியாவில் படிப்போம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு த கிங்டம்ஸ் வேர் அட்மினிஸ்ட்ரேட், இது ரொம்ப முக்கியம். Generally there will be a king, correct? The king is the head of judicial, military, revenue and also law and order, but he will be supported by so many rulers, so many officers. For example, some
important administrative posts were now hereditary. This means that the sons succeeded fathers to these posts. For example, the poet Harisena was a Mahadanta Nayaka or a chief judicial officer like his father. Okay, so the poet Harisena was a Mahadanta Nayaka. But they will ask you, what is Mahadanta Nayaka? The chief judicial officer. And some instances, there are some persons held many offices. For instance, besides being a Mahadanta Nayaka, Harisena was also a Kumara Amatya. Kumara Amatya is an important minister. And also Sandhi Vigraha, which means the minister of war and peace. So this Harisena was remembered for so many things. Okay, this is how Nagara, Inga Parangas, besides some important men probably had to say in local administration. These include Nahara, Shrishti or chief banker. Appo Shrishti, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ரேணி அப்படின்னு படித்தோம் மௌரியன்ஸ் பீரியடில். இங்கே என்னென்னா ஸ்ரீஸ்தினா சீஃப் பேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸ்ரேணி அப்படின்றது என்னென்னா மர்ச்சன்ட் கில்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஒரு மர்ச்சன்ட் கில்ஸ் ஆர் மர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ரேணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Okay, so and also the Prathama Kulika, the chief craftsman was called Prathama Kulika. The Ellame, the Kayasthas were called scribes. The Ellame prelims is important. They will ask you who is this. Okay, who is who அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. A new kind of army was emerging. Okay, new type of army na ஒண்ணுமே கிடையாது. The emergence of Samantas were all coming. Okay, so இது என்னன்றது நம்ம medieval. These are all the one we are going to deal in the medieval India. Okay, and also the assemblies in southern kingdoms. The inscription of the Pallava mention about a number of local assemblies. So Sabha, which was an assembly of Brahmin landowners. This assembly functioned through sub-committees which looked after the irrigation, agricultural operation, making roads and local temple, etc. The Ur da village in சொல்றாங்க. It was the Brahmins அன்னைக்கு பார்த்தீங்கன்னா landowning community இருந்திருக்காங்க. The Nagaram was an organization of பார்த்தீங்கன்னா தெரியும். Nagaram means the organization of merchants. It is likely that these assemblies were controlled by the rich and powerful landowners and merchants. Many of these assemblies continued to function for the centuries. So yes, of course. So ordinary people in the kingdom. So நிறைய விஷயங்கள். அப்போ when we study about Brahmins, we study about peasants, rulers. Okay, what about the common people? Common people பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, காளிதாசா, one of the greatest Navaratna of Chandragupta too, he mentions about, okay, his poem, his plays were in Sanskrit, but the women's and men's other than the kings and Brahmins use Prakrit. His most famous play, Abhignana Shakuntalam, one of the most important play of this fellow. Shakuntalam is the story of the love between a king, Dushyanta, and a young woman, Shakuntala. We find an interesting description of the plight of the poor fisherman in this play. ஒரு ஃபிஷர்மேன் உடைய பிரச்சனையை அழகாக வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் காமிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஹவு தே மென்ஷன்ட் அபவுட் பானபதா. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தாங்க இருக்கும் இதெல்லாம். ஸோ இதுதான் இந்த சாப்டரோடைய இம்பார்ட்டண்ட். அண்ட் இதே டைம் பீரியடில் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு ஜென்ரலான டாபிக், ஹவு இஸ்லாம் கேம் அப்படின்றது நாட் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் பர்பஸஸ். இஸ்லாம் அப்படின்றது 7th century தான் எமர்ஜ் ஆகுது. 7th century அரேபியாவில் எமர்ஜ் ஆகுது. ஸோ இஸ்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த கீவேர்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ we have completed the 11th chapter. So in the next video we are going to deal with the 12th chapter. The 12th chapter is more important because it arts and culture part நிறைய டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்ட்லாம் வருது. ஸோ அதை நாம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பை பை, டேக் கேர்.